இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சோயா சங்க் அதாவது மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, டிஃபன் வகைகளோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கிரேவிக்குன்னு பார்த்திங்கன்னா 2 கப்பு மெஷரிங் கப்பில் சோயா சங்க் அதாவது மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இதில் சின்ன சைஸ் இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும், எது வேணால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிற கிரேவி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வச்சு ஊற வச்சுக்க போகிறோம். ரொம்ப நல்லா கொதிக்கணுங்க. பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சரியாக ஊறாது. இப்போ இது எல்லாமே நல்லா இந்த சுடுதண்ணியில் முடுகிற அளவுக்கு அமுத்தி விட்டுருங்க. இப்போ இது ஊறுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சு ஊற விடுங்க. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் 1½ டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் ஒரு இனிப்பான டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 12 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதிலேயே நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி போட்டிருக்கிற புதினா மல்லி சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கரும் அது வதங்கி வரதுக்குள்ளே ஊறிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ சுடுதண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை கழுவி இருக்கிறேன். கழுவுனதுக்கப்புறமா இதிலேருந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்ல மசாலாவோட ஊறி சாப்பிட்றதுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு சில மேரினேஷன் பண்ணி ஊற வச்சு வறுக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேரினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நல்ல கெட்டியான தயிராக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். தயிர் புளிக்கக்கூடாதுங்க, ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த சோயா சங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து இந்த மசாலா தயிர் எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்த சோயா சங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த சோயா சங்கில் படுற மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு பரட்டினா போதும். பரட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா சாமான்கள். இப்போ அதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வதக்கின சாமான்கள் எல்லாமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. கொதிக்க நான் சேர்க்கலை, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். வெதுவெதுப்பான சூடு இருக்குங்க. சூடாக அரைச்சிடாதீங்க, மிக்ஸி தெரித்து வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, அதில் இருக்க ஈரப்பதத்திலே நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மீல் மேக்கரை, அதை சாட்டே பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இந்த வதக்கின பேன்லேயே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சோயா சங்கை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4-5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா சோயா சங்கில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்ல ருசியாக இருக்கும் கிரேவியில் ஊறி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வறுக்க வேண்டாங்க. அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே லைட்டாக நிறம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையுமே இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க.
இப்போ அதுவுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா விழுது போட்டு தீயை நல்லா சிம்லைக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சியை நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை அலம்பி அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா நீங்கள் வதக்கிறப்பயே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 3 பல்லு பூண்டு போட்டு வதக்கி மசாலாவை அரைச்சிக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு மற்ற சாமான்கள்லாம் பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாயும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்குறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா கரம் மசாலாவுக்கு பதிலாக போட்டுக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி சுருளை எண்ணெய் பிரிய வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த கிரேவியில் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா க்ரீமியாக இருக்காது. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா சாமான்கள் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கிறோம், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். மொத்தமாகவே 2லேருந்து 2.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமான அளவு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்கை சேர்த்துக்கணும். இப்போ மீல் மேக்கரையும் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக விட போகிறோம். இது ஏற்கனவே நம்ம சோயா சங்க் வந்து பார்த்திங்கன்னா ஊறினதில் வெந்திருக்கும். கிரேவி குதிச்சு வர நேரம் மட்டும்தான். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி வந்து நெய் சாதம், அதாவது கீ ரைஸ் தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கலந்துட்டோன்னா நல்ல ஒரு க்ரீமியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சோயா கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.